ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது T20 போட்டியில் பாகிஸ்தான் அணியின் நட்சத்திர வீரர் பாபர் அசாம் ஒரு மகத்தான சாதனையை படைத்திருக்கிறார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது T20 போட்டி ஹாபர்ட் நகரில் நடைபெற்றது. இதில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணி 117 ரன்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதில் பாகிஸ்தான் அணியின் நட்சத்திர வீரர் பாபர் அசாம் அதிகபட்சமாக 28 பந்துகளில் 41 ரன்கள் குவித்தார். இதில் 4 பவுண்டரிகள் அடங்கும். 146 ஸ்ட்ரைக் ரேட்டை பாபர் அசாம் வைத்திருந்தார். இதன் மூலம் பாபர் அசாம் ஒரு மிகப்பெரிய சாதனையை படைத்திருக்கிறார். அதாவது சர்வதேச T20 கிரிக்கெட் வரலாற்றில் அதிக ரன்கள் அடித்தவர்கள் பட்டியலில் இந்தியாவின் விராட் கோலியை பாபர் அசாம் பின்னுக்கு தள்ளியிருக்கிறார். விராட் கோலி 125 போட்டிகளில் 4188 ரன்கள் அடித்திருக்கிறார். இதில் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 137 ஆகும். இந்த சூழலில் விராட் கோலி கடந்த T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு பிறகு T20 கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துவிட்டார். இந்த சூழலில் பாபர் அசாம் விராட் கோலியை பின்னுக்கு தள்ளியிருக்கிறார். தற்போது பாபர் அசாம் 126 T20 போட்டிகளை விளையாடி 4192 ரன்கள் அடித்திருக்கிறார். இதில் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 129 இருக்கிறது. சராசரி 40.30 உள்ளது. தற்போது இந்த பட்டியலில் ரோஹித் சர்மா தான் முதலிடத்தில் இருக்கிறார். ரோஹித் சர்மா 159 போட்டிகள் விளையாடி 4231 ரன்கள் அடித்திருக்கிறார். ரோஹித் சர்மாவை முந்த வேண்டும் என்றால் பாபர் அசாம் இன்னும் 39 ரன்கள் அடித்தால் போதும். அதனை பாபர் அசாம் செய்தால் சர்வதேச T20 கிரிக்கெட்டில் அதிக ரன்கள் அடித்த வீரர் என்ற சாதனையை செய்வார். எனினும் இந்த போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்று தொடரை 3-0 என்ற கணக்கில் கைப்பற்றியிருக்கிறது. விராட் கோலி ரெக்கார்டை பாபர் அசாம் முறையெடுத்திருப்பது இந்திய ரசிகர்களை சோகமடைய வைத்திருக்கிறது. விராட் கோலி சர்வதேச T20 கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றதன் மூலம் இனி அவர் பாபர் அசாமை முந்த முடியாது. இதனால் விராட் கோலி இன்னும் சில ஆண்டுகள் சர்வதேச T20 கிரிக்கெட்டில் விளையாடி இருக்கலாம் என்று ரசிகர்கள் ஏக்கத்துடன் கருத்து தெரிவித்து வருகின்றனர். உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட News 21 தமிழோடு இணைந்திருங்கள்.